ஏஐனால ஐடி ஜாப்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டியே வேற. உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க கிளையண்ட்டோட கம்பெனில ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஃபுல் டைம் ஜாபே என்ன அப்டின்னா, வெண்டர்ஸ்ட்டருந்து வரக்கூடிய பிசிக்கல் இன்வாய்ஸஸ ப்ராசஸ் பண்றது தான். டெய்லி இன்வாய்ஸஸ் வரும். அதில இருக்க என்ட்ரீஸ மேனுவலா செக் பண்ணி சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, அந்த இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எங்ககிட்ட அப்லோட் பண்ண சொன்னோம். எங்களோட ஆட்டோமேஷன் அந்த என்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிரும். ஸோ அந்த ஸ்டாஃப் டெய்லி 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்க இப்போ லெஸ் தென் 1 ஹவருக்கு கம்மி பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஜாப் மேனுவலா, ரிப்பீட்டடா திங்கிங்கே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, அந்த ஜாப் கண்டிப்பா ஏஐயால ரீப்ளேஸ் செய்யப்படும். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து அந்த மாரி கிடையாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல திங்கிங்கும், டிசைனிங் சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்டான பார்ட். அதில கோடிங் அப்படிங்கிறது ஒரு மேனுவல் டாஸ்க். அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான டெவலப்பர்ஸ் தேவைப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அத ஏஐ ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்க டெய்லி ஒர்க்ல எவ்வளோ மேனுவல் ஒர்க் இருக்கு? எவ்வளோ திங்கிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இதுக்கான ஆன்ஸர் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஜாப் எந்த அளவுக்கு செக்யூர்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.